அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பறவையும் ஒரு எறும்பும் ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கிட்டாங்க. என்ன போட்டி அப்படின்னா, ஒரு மலையோட உச்சியை யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்படி போட்டி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், யார் ஃபஸ்ட்டு போய் டக்குன்னு மலை உச்சி அடைய முடியும்? ஒரு பறவை தான். அப்போ பறவை டக்குன்னு போய் சட்டுன்னு போயிட்டு மலை உச்சி அடைஞ்சிருச்சு. எறும்பு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த மலையோட கால் பகுதியில் கூட வந்து சேரலை. அப்போ பறவை எறும்பு பார்த்து கேட்டுச்சான், இனிமேல் என்கிட்ட நீ போட்டிக்கெலாம் வர முடியாது, நான் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் யதார்த்தமாக அந்த பறவை வந்து அந்த பக்கம் பறந்து வந்துக்கிட்டு இருக்க போது எறும்பு அந்த மலை உச்சியை அடைஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த எறும்பு பறவை கிட்ட சொல்லிச்சான், வெற்றின்றது உனக்கு மட்டும் உரித்தானது இல்லை, அது எல்லாருக்கும் உரியது அப்படின்னு சொல்லிச்சு. சில நாட்களுக்கு முன்னாடியே நீ வெற்றி அடைஞ்சிட்ட, நான் இப்போ என்னோட வெற்றி அடையிறேன் அப்படின்னு சொல்லுது. இதுலேருந்து என்ன மாணவர்களே தெரியுது அப்படின்னா, எல்லாருக்குமே குறிக்கோள்னு இருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒரு சில பேர் சீக்கிரமாக அவங்களோட எதிர்பார்த்த குறிக்கோள் அடைஞ்சிருவாங்க, ஒரு சில பேர் நிதானமாக தான் அடைவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பீடுன்னு இருக்கும். இப்போ நம்மளே பாருங்கள், நம்ம வகுப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே ஒரு போர்ஷனாக படித்து முடிச்சிட முடியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 டைம் படித்து பார்த்தா தான் புரியும். ஒரு சில பேருக்கு எழுதி பார்த்தா தான் புரியும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வேகம் உண்டு. அந்த எறும்பு நினச்சிருந்தா அந்த பறவை மலை உச்சியை உடனே அடைஞ்சிருச்சு, நம்மளாம் அதுக்கு போட்டி கிடையாது, நம்ம அதுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு ஓரமாக உட்காந்துருக்கலாம். ஆனால் அது என்ன நினச்சதுன்னா, நம்மளோட குறிக்கோள் மலை உச்சி அடையிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அழகாக அது பொறுமையாக நிதானமாக அதனுடைய குறிக்கோளை அடைஞ்சிருச்சு, மலை உச்சியை தொட்டுடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் அந்த எறும்பு மாதிரி தான் இருக்கணும். குறிக்கோள்ன்றது ஒன்று தான், அந்த வெற்றின்றது ஒன்று தான். நம்மளோட வேகத்தில் நம்ம முயற்சி செஞ்சோன்னா, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த குறிக்கோளை நம்ம அடைய முடியும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.